ஆடியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். வாங்க ஒரு சூப்பரான vlog-உம் பார்த்துடலாம். இந்த வருஷத்துடைய லாஸ்ட் ஹாப்பி பாசிட்டிவ் vlog தான் பார்க்க போறோம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கிற சத்தம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் குக்கர்ல வந்து குஸ்கா நான் தாளிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு குக்கர்ல எண்ணெயும் நெய்யும் சமமா விட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் ஒரு பச்சை மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். எந்த காயும் போடாம பிளெயினா செய்யற குஸ்காவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாம். தனியா பொடி 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இந்த மசாலா பொடி தீஞ்சு போயிடக்கூடாது. ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பச்சை வாசனைலாம் போய் வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது பெங்களூர் தக்காளி அப்படின்றதுனால 2 தக்காளி பழம் பெருசாவே சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தயிர் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துட்டு ஒரு 1/2 கை புதினாவும் 1/2 கை கொத்தமல்லி பொடியா நறுக்குனதும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கிறேன் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கிறேன். 1 கப் ஊற வச்ச பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அதான் கணக்கு. நான் 2 கப்புக்கு வச்சிருக்கேன். 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நல்லா கட்டிட்டு தண்ணி இல்லாம ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டா அந்த தண்ணியும் அரிசியும் சமமா வரட்டும். உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரும்போது லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு விட்டுக்கோங்க. ஒரு லெமன் ஜூஸ் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு லைட்டா அரிசியெல்லாம் உடையாம ஒரு கலரி விட்டுருவோம். அரிசியும் கிரேவியும் ஒன்னா சம அளவு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம குக்கரை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு உங்க வீட்லயே சின்ன பர்னர் ஏதோ அதுல வந்து ஃபுல் சிம் வச்சு இந்த குக்கரை வந்து அங்க பிளேஸ் பண்ணிடுங்க. விசிலும் போட்டுருங்க. எந்த விசில் கணக்கும் இல்லாம ஒரு 15 மினிட்ஸ் டைம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நீங்க வந்து ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட டிஸ்டர்ப் பண்ணாம. இதுக்கு சூப்பரான ஒரு கிரேவி பண்ண போறோம். அதுக்கு குக்கர்ல எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் கருவேப்பிலை பெருங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா இது எல்லாத்தையும் சுருள வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து சுருள வதக்கிடலாம். மசாலா பொடி 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, காரம் கம்மியான தூள்ன்றதுனால 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு. சன்னா மசாலா பொடி கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். கலருக்காக கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், ஆனால் தீஞ்சு போயிடக்கூடாது. அந்த மாதிரி நல்லா சுருள வதக்கினதுக்கு அப்புறமேட்டு நல்லா பெரிய தக்காளி பழம் 1 வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதுவும் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்ததுக்கு அப்புறமேட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து 2-3 நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து அந்த சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்சிருக்கக்கூடிய காலிஃபிளவரும் ஃப்ரோசன் பீஸும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வேக வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியோட இந்த சன்னாவை வந்து சேர்த்துக்கிறேன். வேக வைக்கும் போது லைட்டா உப்பு சேர்த்து நான் வேக வச்சிருந்தேன் சன்னாக்கு. இந்த எல்லா காய்கறியும் சேர்ந்து ஒரே விசில்ல உங்களுக்கு வெந்துடும். எதுக்கு அப்படி கையில தூக்கிட்டு ஒரு போஸ்ட்லாம் கொடுத்தேன்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கு நல்லா வதங்கி இந்த மசாலா வாசனெல்லாம் போற வரைக்கும் நம்ம வந்து லைட்டா தண்ணி ஊற்றி நம்ம வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு முந்திரி பருப்பு கசகசா தேங்காய்லாம் சேர்த்து அரைச்ச விழுது அதில் ஆட் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பரான கிரேவி தயாராயிடும். உங்களுக்கு அது தண்ணியா வேணும்னா தண்ணியா வச்சுக்கலாம், திக்கா வேணும்னா திக்கா வச்சுக்கலாம். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் செட் தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இட்லிக்கு கூட செம்மையா இருக்கும். ரைஸ் ஐட்டம்க்கு சைட் டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்கும் நல்லா ஆவி பறக்க சுடு சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் கூட இந்த கிரேவி சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓ மை காட், வாவ், சூப்பரே சமஞ்சி. இதுதான் பிரியாணி. குஸ்கா, வெஜிடேரியன் குஸ்கானாலே சம்டைம்ஸ் குஸ்கா வந்து சிக்கன் வேக வச்ச தண்ணில எல்லாம் செய்வாங்க. அப்படியா? செஞ்சா சூப்பரா இருக்கும். இது வந்து வெஜிடேரியன்றதால நான் வந்து வெஜிடேரியன் சொல்றேன். சரி அது என்னவோ வரத இருந்தோட கிரேவிங் வந்துருதா. பிரியாணியா செய்யறேன் விதவிதமா. பாருங்க, போன வாட்டி எனக்கு அந்த சீரக சம்பால சுமாரா இருந்துச்சா, பாஸ்மதி அரிசியில பாருங்க செம்மையா வந்திருக்கு. என்னைய பாஸ்மதி அரிசி கைவிட சீரக சம்பா சம்டைம்ஸ் சொதப்பி விட்டுருவேன் என்ன. சரி, அவ்வளவுதான். பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அந்த பிரியாணிக்கும் அந்த கிரேவிக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. ரைத்தா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து செஞ்ச ரைத்தா வந்து வச்சிருந்தேன் அன்னைக்கு. ஷர்வன் குட்டி இந்த மினி பிளாக்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா பிசி செஞ்சிருக்காரு, கம்ப்யூட்டர் செஞ்சிருக்காரு. கீழே ரைட் கார்னர்ல இருக்கிறது மவுஸ், அடுத்தது கீபோர்ட், லெஃப்ட்ல குட்டிய பொட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சிபியூவா, ஃப்ரண்ட்ல நிக்கிறது வந்து மானிட்டர். அந்த மானிட்டருக்கும் சிபியூக்கும் ஒயர் கனெக்ஷன் மாதிரி அந்த பிளாக்லயே பண்ணிருக்கான் பாருங்களேன். அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான். அவனோட இமேஜினேஷன் பாருங்களேன். ஒரே மாதிரி யோசிக்காம ஃபர்ஸ்ட் எல்லாம் வீடு பண்ணுவான், அப்புறம் கார்டன் பண்ணுவான், அப்புறம் வண்டி ட்ரக் எல்லாம் நிறுத்தி வச்சு கராஜ் மாதிரி பண்ணுவான், ஃப்ளைஓவர் எல்லாம் பண்ணுவாரு, அண்ட் மல்டி லெவல் பார்க்கிங் கராஜ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான். இந்த வாட்டி பிசி பண்ணியிருந்தான். மாம் சர்ப்ரைஸ், நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு செஞ்சு முடிச்சுட்டு நான் கூப்பிட்டு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 26th அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்துட்டீங்க. 25th அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ ஒரு டபுள் ஷேட் சாரி, ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் ராயல் ப்ளூ கலர் கலந்த மாதிரி ஒரு ஷேட்ல இருக்கக்கூடிய டூவல் ஷேட்ல இருக்கக்கூடிய ஒரு சாரி தான்.
ஒரு ஷிம்மரி எஃபெக்ட்ல இருக்கும் பார்க்கிறதுக்கு. அண்ட் நிறைய சரியா இல்லாம உள்ள அந்த ஒயிட் கலர்ல பிரிண்டட் ஒர்க் இருக்கிறது நல்லா இருக்கு. காப்பர் சரியில இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூல இந்த மாதிரி பல்லுல இருக்கு பாருங்களேன். இந்த ஸ்கை ப்ளூ பிளவுஸ் தான் கொடுத்தாங்க. ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது இந்த ஸ்கை ப்ளூ பிளவுஸ் சும்மா அப்படி வச்சு பார்க்கும்போது அதுக்கு மேட்சே ஆகாத மாதிரி இருந்தது. தனியா இந்த காப்பர் கலருக்கு மேட்ச் பண்ணி மெட்டீரியல் எடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த மெட்டீரியல் எடுத்ததும் நான் எம்பி டெய்லரிங்ல தான் எடுத்தேன். அங்கேயே எடுத்து அங்கேயே தச்சுட்டு நான் நெக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பா நெக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சிம்பிளா ஒரு பார்டருக்கு மட்டும் லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஜுவல் செட் அப்படியே போட்டிருக்கேன். ஆர்டிஃபிஷியல் தான் இது, ஏன்னா லாங் டிராவல் பண்ண போறோம். இன்னைக்கு திருவொற்றியூர் ஈஸ்வரன் கோயிலுக்கு ஃபேமிலியோட போறோம். இன்னைக்கு வந்து டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீட்டுல பிள்ளைங்களாம் இருக்கிறதுனால எல்லாரும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கோம். வாங்க உள்ளே அழைச்சிட்டு போறேன். எல்லாரோடையும் சேர்ந்து நான் உங்களுக்கு அந்த கோயிலையும் காமிக்கிறேன். அவுட்டர் சென்னையில இருக்கவங்க திருவொற்றியூர் கோயிலுக்கு இது வரைக்கும் போகாதவங்களுக்கு அந்த கோயிலை காமிக்கிறேன். அண்ட் இந்த விளாகையும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாங்க. வீட்டில் அழகா அன்னைக்கு பூஜை முடிச்சாச்சு. 11th வீக் சோமவார விரதம் அன்னைக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இயர் முடியறதுக்குள்ள விரதமே முடிச்சிருக்கணும். பட் எனக்கு காலில் அடிபட்டதுனாலையும் மற்ற விஷயங்கள்னால டிலே பண்ணிட்டோம். நம்ம அந்த கால் கட்டோட என்னால விரதம் இருக்க முடியல, அதெல்லாம் டிலே ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் தை மாசம் வரைக்கும் கொஞ்சம் வந்துடும் நான் நினைக்கிறேன். அப்புறம் அழகா ரெடி ஆயிட்டு வீட்டுல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு திருவொற்றியூர் கோயிலுக்கு தான் போகிறோம். திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோயில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காம்பவுண்ட்குள்ள 3 கோவில்கள் இருக்கு. ஒன்னு வடிவுடை அம்மன் கோயில், இரண்டாவது தியாகராஜ சுவாமி கோயில் இருக்கு, அடுத்தது ஆதிபுரீஸ்வரர் கோவில் இருக்கு. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து திருவொற்றியூர்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எண்ணூர் வழியா நாங்க போயிருந்தோம். பைபாஸ் பிடிச்சு எண்ணூர் வழியா போயிருந்தோம். அங்க நிறைய அந்த பெட்ரோலியம் பிளான்ஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஷர்வினுக்கு காமிச்சிட்டு போயிட்டே இருந்தோம். சின்ன குழந்தையில இருந்து அப்பா ரயில்வேஸ்ல இருந்தனாலயோ என்னமோ வருஷம் எல்லா விதமான கோயிலுக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு நார்த் இந்தியால ஹரித்வார், ரிஷிகேஷ், அதுக்கு மேல எல்லாம் கூட நாங்க இருக்கக்கூடிய எல்லா கோயிலையுமே பார்த்திருக்கிறோம். சில கோயில் எனக்கு ஞாபகம் இருக்கு, சில கோயில்ல ஞாபகம் இல்ல. எல்லா ஸ்டேட்ல இருக்க முக்கியமான கோயில்லாம் போயிருக்கோம் நாங்க. அந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலுமே கோயில் விட்டு வெளில வரும்போது அந்த கோயிலுக்கு 2 பக்கமும் வாசல்ல நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகள்ல இருக்க டாய்ஸ் ஏதாவது ஒண்ணு வாங்கி தருவாங்களான்னு வாயை திறந்து பாத்துக்கிட்டே வருவேன் நானு. ஆனா எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நான் கேட்கிற ட்ரெஸ்ஸஸ் வாங்கி தருவாங்க, சாப்பிடறதுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. ஆனா விளையாடுறதுக்கு டாய்ஸ் மட்டும் வாங்கியே கொடுக்க மாட்டாங்க எங்க வீட்டுல. எனக்கு இன்னமும் அது ஞாபகம் இருக்கு. நான் அதை சொல்லி காமிப்பேன். அது ஒரு நிறைவேறாத ஆசை அப்படின்னுட்டு. ஷர்வினுக்கு நான் இன்னைக்கு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க சின்ன கடை இருந்துச்சுன்னா நான் அவனுக்கு குட்டி டாய் ஒண்ணு வாங்கி தரேன்ப்பா அப்படின்னுட்டு. அதுல என்னுடைய நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆசை தான் அது. ஆனா அதை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப பெரிய கோயில். அந்த கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் 2 to 3 hours உங்களுக்கு வந்து டைம் வேணும். நின்று நிதானமா எல்லா சாமியும் பக்கத்துல இருந்து கும்பிட்டு வரணும் அப்படின்னாக்கா. வீக்கெண்ட்ஸ்ல போகாம வீக் டேஸ்ல போனீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய 3 கோயிலுமே நீங்க பார்க்கலாம். வருஷத்துல ஒரு வாட்டி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வரும். அன்னைக்கு வந்து திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன் கோயிலுக்கு போறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. திருவுடையம்மன் வந்து இச்சா சக்தி. காலையில மேலூர், அதாவது மீஞ்சூர் பக்கத்துல மேலூர்னு இருக்கு, அங்க அவங்கள போய் வழிபடலாம். வடிவுடையம்மன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஞான சக்தி, திருவொற்றியூர்ல இருக்கிறாங்க. அந்த கோயில் தான் அது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது. அவங்கள மதியானம் நீங்க வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். அண்ட் கொடியுடையம்மன் வந்து பாத்தீங்கன்னா திருமுலை வாயல்ல இருக்கிறாங்க, கிரியா சக்தி அப்படின்னுட்டு. அவங்கள ஈவினிங் வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த 3 கோவிலுமே அன்னைய ஒரு நாள் வந்து ரொம்ப விசேஷமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபுல் டே திறந்திருக்கும். அந்த 3 கோவிலுமே ரொம்ப கூட்டமாவும் இருக்கும். அன்னைக்கு அவங்க 3 பேருடைய தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. பொறுமையா நின்று நிதானமா கோயில்ல எல்லா சாமியும் பக்கத்துல நின்று கும்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில குட்டி குட்டி டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். நிறைய கேசி ஃபேமிலியன்ஸ் பார்த்திருந்தோம். இந்த வருஷத்துடைய கடைசி vlog நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. 2023 மட்டும் இல்லாம இது வரைக்கும் வாழ்க்கையில நடந்த எல்லாமே நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களா தான் நம்ம எடுத்துக்கணும். எதுவுமே நமக்கு வந்து லாஸ் கிடையாது, எல்லாமே ப்ராஃபிட்ஸ் தான். நல்லது நடந்தது, சந்தோஷமா இருந்தது, நல்லவங்களை மீட் பண்ணியிருந்தோம்னா அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். கெட்டது நடந்திருந்துச்சு, கெட்டவங்களை நம்ம மீட் பண்ணியிருந்தோம், துரோகங்கள் ஏதாவது பார்த்திருக்கோம், ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னாக்கா அதுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிட்டு இருந்திருப்போம். வாழ்க்கை பாடம் வந்து கத்துக்கிட்டு இருந்திருப்போம், மனிதர்களை கத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ அதுவுமே நம்ம ப்ராஃபிட்டா எடுத்துக்கலாம். அதுல எந்த லாஸுமே கிடையாது. ஸோ அதை வந்து அடுத்த வருஷத்துக்கு நம்ம கொண்டு போகலாம். நிறைய லைஃப் லெசன்ஸ், நிறைய விஷஸோட 2024 நம்ம நுழையலாம். எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லா இருக்கணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா இருப்போம் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்க எல்லாருக்குமே நான் என்னுடைய விஷஸ் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எனக்கும் விஷஸ் கொடுக்குற, என்னோட ஃபேமிலிக்கும் விஷஸ் கொடுக்குற ஒரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனிமே நம்ம கார்த்திகா சேனல்ல மட்டும் இல்லாம நம்மளுடைய கார்த்திகா ரெசிபிஸ் சேனல்லையும் ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் வரும். செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.